நான் டிரான்ஸ்பரண்ட் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் எடுத்திருக்கேன். நான் நார்மலாக இந்த ஸ்கேல் வச்சு தான் கட் பண்ணி எடுத்துப்பேன் பயாஸ்க்கு. இந்த இதோட அளவு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.25 சென்டிமீட்டர் இருக்கும். இது வந்து பயாஸ் பீஸு. இதை வந்து நம்ம எப்படி வச்சு கட் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று வச்சு மிஷினில் வச்சு இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் வரா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும், நார்மல் ஸ்பீடில் தான் இருக்குது. நீங்கள் லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு, அதாவது இந்த தையல் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு மீதியை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கணும். இது வந்து அந்த தின்னான அந்த பைப்பிங் வரணும் அப்படின்னு நீங்கள் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் அப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தைக்க போகிற இடத்துக்கிட்ட வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பயாஸையோ இல்லை மெயின் ஃபேப்ரிக்கையோ நம்ம வந்து இழுத்து தைக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம இழுத்து தைச்சிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வச்சுருக்க அந்த நெக்கோட ஷேப் மாறிடும். ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு லூஸ் ஒன்று வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஃபேப்ரிக் மேலே லே பண்ணி நம்ம இது அதை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம லைட்டாக இழுத்தா கூட அந்த இடத்துல ஒரு லூஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய இந்த மாதிரி ஷோல்டர் ஃபால் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸில் வரும். நீங்கள் பிகினராக இருந்தால் இதை கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா அந்த கார்னர்ஸ் அந்த நம்ம ஷேப் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பு, அந்த இடத்துலலாம் வந்து நம்ம நாச் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த நாச் நம்ம கொடுக்கலன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டுருக்கோம். அப்புறம் வந்து ஒரு க்ரீஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த நாச்சை வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுலேயே வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நானே பிகினிங்கில் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் கட் பண்ணிட்டோன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் டீப்பாகிடும். நம்ம ஷேப்பும் வந்து அதில் கொடுக்க முடியாது. அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை திருப்ப போகிறோம். இந்த மாதிரி திருப்பிட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து அது திரும்பிடும்ன்ற ஒரு பயமே நம்ம இருக்க வேணாம். ஏன்னா நம்ம அதை வந்து
முன்னாடி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதனால் பாருங்கள். இப்போயுமே வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து ஃபேப்ரிக்கை வந்து புல் பண்ணக்கூடாது. அந்த ஃப்ளோலேயே நம்ம ஃபோல்ட் பண்ணி அழகாக நம்ம எடுத்துக்கணும். புல் பண்ணி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் ஃபால்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பாருங்கள் எப்படி நான் மடித்து மிஷினில் கொடுக்குறேன்னு. அந்த தையல் உள்ளே வரா மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் இந்த மாதிரி பண்ண முடியும். இதில் பயாஸ் எப்படி கட் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பாய். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.